அதிமுக பாஜக கூட்டணி வரலாம், இது வரைக்கும் வராதுன்னு முக்கியமாக அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி சொல்லுவார். இப்போ அவர் தைரியமாக அப்படி பேசுகிறாருன்னா பின்னால் இருந்து மேலிடம் தான் அவரை பேச அனுமதி கொடுத்திருக்கிறது அல்லது பேச செய்திருக்கிறது. தனியாக நின்னோன்ற ஒரு ஒரு துணிச்சலுக்கு ஒரு பாராட்டு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நாக்க வைக்கிறதா? அண்ணாமலையை மாற்றினாதான் ஏடிஎம்கே கூட்டணி வரும். கட்சியுடைய நலனை முன்னிட்டு அண்ணாமலையை தமிழ்நாட்டிலிருந்து மாற்றுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை வந்து இப்போ வந்து அதிமுகவுக்கும் தமிழக பாஜகவுக்கும் இல்லை, எடப்பாடியாருக்கும் அண்ணாமலையாருக்கும் உள்ள பிரச்சனை தான், இந்த ஈகோ பிரச்சனை. ஏன்னா எடப்பாடி வந்து சொன்னதாக வந்து வெளியில் ஒரு தகவல் என்னென்னா, டிடிவி வந்தால் வந்துட்டு போட்டோம், சசிகலா பேருக்கு தான் வர முடியும், அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது, அதெல்லாம் கூட என்னால் சமாளிச்சிக்க முடியும், ஆனால் அண்ணாமலை அங்கே இருந்தால் ஒத்துக்க முடியாது, நம்ம வந்து கூட்டணி தான் சேர்ந்தாகணும், நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டால் மாநில தலைவராக இருங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து முடிவு பண்ணீங்க அப்படின்னு மேலிடத்தில் அமித்ஷாவும் மோடியும் சொல்கிறாங்கன்னா, இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா சீமானும் பாஜகவும் நெருங்குற மாதிரி இருக்குது, அதிமுகவும் பாஜகவும் நயினார் நாகேந்திரன் பேசுகிறத வச்சு நெருங்குற மாதிரி இருக்குது. அண்ணாமலை இருந்தபோது இருந்த டெம்போ நயினார் நாகேந்திரன் வந்தால் பிக்கப் ஆகாது, அவர் மறுபடியும் அவர் இடத்துக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரூபன் சொல்லுங்க. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உடனான கூட்டணி வந்து தொடர் சர்ச்சையாகவே பார்க்க வருது. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாரு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டு உட்கார வச்சு பேசினா பாஜக கூட்டணி முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அவர் என்ன கான்டெக்ஸ்டில் எந்த இதில் சூழ்நிலையிலனா வந்து, அதாவது எடப்பாடி அவர்களுடைய உறவினர் அல்லது நெருங்கிய தொடர்பு கொண்ட அந்த ராமலிங்கம்ங்கிறவருடைய கான்ட்ராக்டருடைய வீடுகளில் தொடர்புள்ள இடங்களெல்லாம் ஒரு போன வாரமும் நம்ம வரிசையாக 10 நாள் முன்னால் இடி சோதனைகள் நடந்துச்சு. அப்போ வரும்போது எடப்பாடி சம்மந்தமான இடங்கள் ரெய்டு மூலமாக பயமுறுத்தி அவரை கூட்டணிக்கு சம்மதிக்க வைக்கிறதா பாஜக அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒன்று பொதுவாக எழுந்தது. அதிமுக இப்போது நாங்கள் ரெய்டுக்கு பயப்பட மாட்டோம், எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, ரெய்டுக்கு பயப்பட மாட்டோம். கதிரானந்த் கூட வந்து அது ரெய்டு வருதுன்னு அண்ணன் துரைமுருகன் வந்து டப்புன்னு துபாய்க்கு போயிட்டார். கதிரானந்தும் வந்து எங்கேயோ வேறு எங்கேயோ லண்டனில் இருந்தாருன்னு சொன்னாங்க. எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் இங்கே வந்து கடப்பாறையை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் ரூமுக்குள்ளே போய் உடச்சி அங்கே என்ன இருக்குதுன்னு எடுத்தோன்னா, அப்போது துரைமுருகன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கதிரானந்தும் சொன்னார், வந்தாங்க இடியில் உள்ளே எல்லாம் தேடி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. அப்புறம் இடி அறிக்கை கொடுக்குது, 14 கோடி ரூபா பிடிச்சோம், 75 லட்ச ரூபா இங்கே கேஷ் பிடிச்சோம், அங்கே 14 கோடி பிடிச்சோம், சொத்துக்களோ இல்லை ஏதோ ஆவணங்களோ பிடிச்சோம் இப்படின்னு சொல்லி வந்து இவர் 5 மணி நேரம் உட்கார வச்சு கதிரானந்தை வந்து விசாரணை பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஏங்க விசாரணை பண்ணுறாங்க? இவங்க வழக்கமாக அந்த ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியும் அப்படி தான் சொன்னார். வந்தாங்க, விசாரித்தாங்க, ஒன்றுமே இல்லை, போயிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறது இது வழக்கமாக சொல்கிறது ஒரு இதுதான் அது. அந்த வகையில் அந்த ராமலிங்கம் கான்ட்ராக்டர்னால் வந்து நான் சொல்கிறது பொதுவாக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணும்போது இந்த கான்ட்ராக்டர் மூலமாக கமிஷன் ஊழல்ங்கிறது 2 ஆட்சிலையும் உண்டு. இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணல் சாம்ராஜ்யம் வந்து முன்னால் வந்து இந்த ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன் இவங்க 3 பேர் தான் வந்து ஒரு பீரியடில் ஒருத்தர் இருந்தாங்க. முன்னால் வந்து விவி மினரல்ஸ் ஒரு காலத்தில் இருந்தார், அவர் வந்து தாது மணல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்து கிட்டத்தட்ட 3700-4000 கோடி கிட்டத்தட்ட பெனால்ட்டி கட்டணும்னு 4000 5000 கோடியோ மொத்தம். அதில் 2000 சொச்சம் கோடி வந்து விவி மினரல்ஸ் கட்டணும்னு போட்டிருக்கு. எல்லாமே இந்த கன்னியாகுமரி, அந்த தூத்துக்குடி அதெல்லாம் அந்த பீச் மணல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தாது கலந்துருக்கு. அது கிட்டத்தட்ட 1 கோடி டன்னு சட்டவிரோதமாக 1 கோடி டன். வேர்ல்டுலேயே 2வது இடத்துல எக்ஸ்போர்ட்டில் இருக்குது விவி மினரல். அதே மாதிரி இந்த மணல் கடத்தல் வரும்பொழுது அதாவது 10 மடங்கு அதிகமாக வந்து, அதாவது அனுமதி வந்து உதாரணமாக நீங்கள் 100 டன் எடுக்கலான்னா இவங்க 1000 டன் எடுக்க வேண்டியது. ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன்.
அதே மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சொல்கிறாங்களே இந்த தாது மணல் கடத்தல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 37 கோடியோ 38 கோடியோ வந்து அரசாங்கத்துக்கு அதில் வந்து வரி, அதாவது வருமானமாக வந்து இருக்கிறது. ஆனால் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே வந்து அதோடைய பொறுமானம் உள்ளது. 10,000 கோடி தாது மணல் நம்ம சொல்லுது, இந்த மணல் வேற, கல்குவாரி வேற, தாது மணல் வேற. இந்த தாது மணலில் மட்டுமே 10,000 கோடிக்கு மேலே வெளிநாட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போயிருக்கு. அரசாங்கத்துக்கு என்ன வருமானம்னா 37-38 கோடியோ. இப்போ எவ்வளவு தூரம் மக்களுடைய பணம், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமான இயற்கை வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுகின்றன, அதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு தெரியுது. இப்போ எதுக்காக சொல்லணும்னா, இது வந்து இந்த மணல் அதாவது எந்த ஒரு மாஃபியா, மணல் மாஃபியாவோ, அது நீங்கள் தாது மணலோ இல்லை கல்குவாரியோ இல்லை வந்து போதை மருந்து கடத்தலோ கஞ்சா வியாபாரமோ, அரசியல்வாதிகள், அதிகாரிகள்னு வரும்போது காவல்துறையும் சேர்ந்து இவங்களுடைய உதவி துணை இல்லாமல் நடக்கவே முடியாது. இது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இருகோடுகள் மாதிரி போன ஆட்சியில் எவ்வளவு நடந்தது, இந்த ஆட்சியில் எவ்வளவு நடக்குது, எவ்வளவு சம்பவங்கள் அதிகமாக நடக்குது, குற்ற சம்பவங்கள். இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து ரவுடிகள் அட்டகாசம் அதிகமாக இருக்குது, போகிறது வருது, கற்பழிப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வரும்போது இதுதான் வந்து பொதுவான சட்ட ஒழுங்கு நிலைமை. இப்போ நீங்கள் இந்த கூட்டணி பற்றி வரும்பொழுது, அவர் நயினார் நாகேந்திரன் இந்த ராமலிங்கனை சொல்கிற அந்த ரெய்டுக்கு போகிறோம், அந்த ரெய்டை வச்சு கேட்குறாங்க. ஓகே, அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, ரெய்டை வச்சு தான் அவரை கூட்டணிக்கு சம்மதிக்க வைக்கணுங்கிறது இல்லை, அண்ணன் எடப்பாடி கிட்ட நேரடியாக உட்காந்து பேசினாலே வந்து கூட்டணி முடிவாயிரும், கூட்டணி நிச்சயமாக வந்துடும். எந்த சூழ்நிலையில் பேசுகிறாருங்கிறது தான் சுவாரஸ்யம். இப்போ தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவருக்கு மாற்றம் உண்டா இல்லையா என்பது $1 மில்லியன் கொஸ்டினாக தொங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்த சில நாட்களில் முடிவாகும்னு சொல்கிறாங்க. எனக்கு டெல்லியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அதாவது 2 விதமான தகவல்கள் வருகின்றன. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நயினார் நாகேந்திரனை, நான் சொல்கிறது ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் வந்த தகவல், நயினார் நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவராக போட்டுட்டு அண்ணாமலையை வந்து ஏதாவது மத்திய அரசில் ஏதோ ஒரு மந்திரியாக கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அப்சர்வர், தேசிய செயலாளர்கள், அந்த மாதிரி அமைப்பு செயலாளர் இப்படின்ற மாதிரி போட்டுட்டு, தேவைப்படும் பொழுது அந்த பாஜக அதிமுக கூட்டணி, ஏன்னா பிரச்சனை வந்து இப்போ வந்து அதிமுகவுக்கும் தமிழக பாஜகவுக்கும் இல்லை, எடப்பாடியாருக்கும் அண்ணாமலையாருக்கும் உள்ள பிரச்சனை தான், இந்த ஈகோ பிரச்சனை தான். இப்போ அதில் யாராவது ஒருத்தரை நகர்த்தும் போது எடப்பாடியை நகர்த்தணும்னு அவங்களும் வந்து பிஜேபியில் ஒரு முயற்சி எடுத்து பார்த்தாங்க. வேலுமணி, தங்கமணி மற்றவங்களாம் சொல்லி எடப்பாடியை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவர் ஒத்துக்கலை. அதே சமயத்தில் எடப்பாடியை மீறி வேலுமணியோ தங்கமணியோ செங்கோட்டையனோ வந்து கட்சியை வந்து எடப்பாடியை கட்சியை விட்டு நீக்கிவிட்டோ விலக்கிவிட்டோ வந்து கட்சியை வந்து தங்கள் வசப்படுத்துவது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியல. உண்மையில் சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் வந்து எடப்பாடிக்கு ஒரு 8-9 எம்எல்ஏ தான் டைரக்ட் சப்போர்ட்டு, வேலுமணி தங்கமணிக்கு தான் ஒரு 30 பேர் என்னமோ சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் முயற்சி பண்ணியிருக்காங்க பிஜேபி, அதையும் பண்ணாங்களா? அப்போ தானே அந்த 6 பேர் போய் அவரை வந்து 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக பேசினாங்க. அதுக்கப்புறம் 12 மற்ற நிர்வாகிகளும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் எடப்பாடி ஒத்துக்கலை. அதாவது அண்ணாமலையையும் அனுசரித்து போவோம், அதே மாதிரி சசிகலா, டிடிவி இவங்களெல்லாமும் திருப்பி உள்ளே கூட்டு வருவோம். அது பெரிய வாக்கு வங்கியை ஒன்றும் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணிடாது. ஆனால் ஒரு ஓபிஎஸ் எல்லாரையும் கூட்டு வரும்போது இந்த முக்குளத்து ஒரு வாட்டு திமுக எதிர்போட்டு அப்படியே வரும். அதாவது இப்போது நீங்கள் சசிகலாவுக்கு வந்து ஏதோ ஒரு 10% ஓட்டு இருக்குது, டிடிவிக்கு 15% ஓட்டு இருக்குது, ஓபிஎஸ்க்கு 25% ஓட்டு இருக்குன்னு யாரும் நம்பலை. அது உண்மை இல்லை. ஆனால் ஒரு ஒன்றா அதிமுக இருந்ததுன்னா ரெட்டை இலை அப்படிங்கிறது ஒரே, இப்போ இல்லைன்னா என்ன ஆகிடும், ரெட்டை இலைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னு வைங்க. ரெட்டை இலைங்கிறது இன்றைக்கே வந்து வருமா வர வைப்பாங்க. அதான் ஓகே. அதாவது மேலிடத்தில் டெல்லியில் இருக்கிறவங்க வரணும்னு நினச்சாங்கன்னா வரதானே போகுது. 2016 அப்படி தானே வந்தது. நீங்கள் தான் சொன்னீங்க முதல்ல அட்டைப்படம் போட்டு ஒரே ஆள் முதல்ல இல்லை,
ஒரே ஆள் ஆட்டப்படம் போட்டதுன்னா அப்போ என்னை வந்து பைத்தியக்காரன் சும்மா ஏதோ சேல்ஸுக்காக போட்டு எது நாங்கள் ஆட்டப்படத்துலன்னு சொன்னாங்க. ஆனால் திமுக தலைமையிலேருந்தும் அதிமுக தலைமையிலேருந்து நம்மளை கூப்பிட்டு விசாரித்தாங்க, எப்படி உங்களுக்கு செய்தி வந்ததுன்னு. அது முதல்ல வந்து விசாரித்ததை விட அது உண்மையானதுக்கப்புறம் அதிகமாக விசாரித்தாங்க என்கிட்ட. நான் அந்த வடிவேலு மாதிரி நான் அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது விட்டுருங்க. மறுபடியும் வராதுன்னு என்ன நிச்சயம்? அரசியல் ரீதியாக எது வேணாலும் நிகழலாம். அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ வந்து என்னன்னால் நயினார் நாகேந்திரனை தலைவராக போட்டு இது ஒரு சாராரும் இல்லை. இப்போ கூட மோடி அவர்கள், பிரதமர் மோடி வந்து ஒரு ஏதோ ஒரு இதில் பேசும்போது, ஒரு செமினார் ஒரு இதில் பேசும்பொழுது அண்ணாமலையை குறிப்பிட்டு அவரை போன்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் போன்றவர்கள் படித்தவர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி அவரை ஒரு உதாரணமாக பாசிட்டிவாக பாராட்டி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை எடுக்க மாட்டார். ஓகே, என்னை பொறுத்தவரை அந்த அந்த வாதத்தில் ஒரு 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 என்ன சொல்கிறது, லாஜிக் இருக்குது. இவ்வளோ தூரம் அண்ணாமலை வந்து ஒரு இமேஜை வந்து தனக்குன்னு ஒரு இமேஜ், அதனால் தமிழக பாஜக ஒரு இமேஜ்னு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காரு. அதை விட்டுட்டு ஆனால் தனித்தனியாக 4 முனையாகவோ 5 முனையாகவோ நின்னால் அது நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்கிறது வந்து பெரிய ஒன்றும் இது கூட அரசியல் ராஜதந்திரம்லாம் தேவையில்லை, சாதாரண பாமர மக்களுக்கே தெரியும். அப்போ அதை தடுக்கணுன்னா சில இடத்துல சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், சில தியாகங்கள் சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அண்ணாமலை நினைச்சது வந்து 5 முனை போட்டியை விரும்புகிறான்னு சொல்லி கூட பல விமர்சனங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதான் சார், 5 முனை போட்டி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. 5 முனை போட்டி வந்தால் திமுக வந்து சும்மா அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ள, அதாவது ரேஸில் வந்து முன்னால் ஓடிடும். இந்த முயலும் ஆமையும் கதை மாதிரி ஆமை ஜெயிக்கும்னு அதில் வந்து கதையில் வந்தது. இதில் முயல் வந்து ரொம்ப வேகமாக அடிச்சுட்டு ஓடி போயிடும், பாக்கி 4மே ஆமையாக போயிடும். அது அந்த மாதிரி ஒரு வரக்கூடிய, அது வந்து முயலாமையா இல்லை முயலாமையான்னு தெரியும். முயல் ஆமை, இவர்கள் கூட்டணிக்கு முயலாமை அப்படிங்கிறது அந்த முயலாமை கதையாயிடும். ஓகே, அதனால் வந்து ஒரு கட்சியுடைய நலனை முன்னிட்டு அண்ணாமலையை தமிழ்நாட்டிலிருந்து மாற்றுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மாற்றிடுவாங்க அப்படின்னு நான் கட்டாயமாக சொல்லலை. ஏன்னா 2 விதமான தகவல்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது டெல்லியில். அண்ணாமலையை மாற்றினாதான் ஏடிஎம்கே கூட்டணி வரும், பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கணும்னால், அதாவது ஆட்சியில் கூட்டணி ஆட்சியிலாவது பங்கு பெறணும்னால் அப்போ அண்ணாமலை எடப்பாடி இருக்கிறவர் அது செட்டு சேராது. அப்படின்றதுனால நயினார் நாகேந்திரன் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அமைச்சரவையில் இருந்தார். 2017 எடப்பாடி வந்த உடனே அந்த வந்த புதுசுலேயே அவர் வந்து வெளியே வந்துட்டார். அப்போ ஒன்றும் அவருக்கு அந்த சீனியர் ஜூனியர் இந்த ஈகோ பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. எடப்பாடிக்கு கீழே ஒரு அமைச்சராக இருந்திருந்தால் அப்போ என்ன ஆகிடும்னா, எனக்கு இருந்தவங்களோட இன்றைக்கி சமமாக உட்காந்து நான் வந்து பேசணுமா, அப்படியே அது ஒரு இயல்பாக ஒரு சைக்காலஜி தானே. அது அங்கே வர வாய்ப்பில்லை. அந்த 2016-17 அவர் வெளியே வந்துட்டார், அதிமுகலேருந்து பாஜக வந்துட்டார். பாஜகவில் ஏதோ ஒரு நிர்வாகியாக இருந்தார் தவிர பெரிய அளவில் மாநில தலைவராகலாம் ஆகலை. இப்போ வந்து அப்படி கொண்டு வரலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா எடப்பாடி வந்து சொன்னதாக வந்து வெளியில் ஒரு தகவல் என்னென்னா, சசிகலாவோ டிடிவியோ இல்லை ஓபிஎஸ் மட்டும் வரக்கூடாதுங்கிறாரு. டிடிவி வந்தால் வந்துட்டு போட்டோம், சசிகலா பேருக்கு தான் வர முடியும், அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது. அதெல்லாம் கூட என்னால் சமாளிச்சிக்க முடியும். ஆனால் அண்ணாமலை அங்கே இருந்தால் ஒத்துக்க முடியாது இப்படின்னு சொல்கிறதாக வெளியில் தகவல்கள் வருகின்றன. திரு டிடிவி தினகரன் அவர்கள் வேணுமா வரட்டும், ஆனால் சசிகலா அவர்களாக வர முடியாது. இல்லை சசிகலா வந்தால் கூட பரவாயில்லன்ட்டார். ஏன்னு கேட்டால் டிடிவி தினகரன் அவர்கள் தங்கள் கட்சியை கலைச்சிட்டு அப்படி வர வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை வந்துக்கிட்டாலும் ஏன் வந்து மரிச்சு பண்ணக்கூடாது? சப்போஸ் அதிமுக பாஜக கூட்டணி வருதுன்னால் அமமுக வந்து அதிமுகவோட வந்து டிடிவியை நாங்கள் வரவேற்கிறோன்னு எடப்பாடிக்கு ஒரு வார்த்தை சொன்ன போதுமே கட்சியை கலைச்சிட்டு வந்துட வேண்டியதானே. இந்த அமமுக வந்து என்ன அதிமுகவுக்கு சமமான நிலைமையிலையா இருக்குது? ஆமாம், டிடிவியுடைய தலைமையிலானது ஒரு சிறு கட்சி, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு அவர் தனியாக வந்து நிற்கவே முடியாது, ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்து தான் ஆகணும். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே அவர் பாஜக கூட்டணியில் தான் இருக்கார். டிடிவி கூட்டணி வைக்கலாம், அதே நேரத்தில் கட்சை கலைச்சிட்டு வர அளவுக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி கூப்பிட்டா வேற என்ன பண்ணுறது? இப்போ நம்ம நடிகர் இவர் சரத்குமார் என்ன பண்ணார்? சமத்துவ மக்கள் கட்சின்னு அவ்வளோ நாள் வச்சுருந்தார், ஒரே நல்ல கலசி பெருசாக போனியாவில். திடீர்னு ஒரு நாளைக்கு பாஜகவில் வந்து இப்போ பாஜகலையும் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவருக்கு ஒன்றும் முக்கியமான பதவி எதுவும் கொடுக்கல, ஒரு பெரிய பங்களிப்பு ஒன்றும் இல்லை. பட் கட்சியை கலைச்சிட்டார்ல. மறுபடியும் முதலேருந்து நான் சமத்துவ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் யார் போய் சேருவான்? ஸோ அந்த மாதிரி டிடிவியை பொறுத்தவரை வந்து அவர் ஒரு அடையாள தலைவர் தானே தவிர
அது எகெயின் வந்து அந்த முக்குளத்தூரில் ஒரு ஓபிஎஸ்சியும் அவரையும் வந்து அந்த முக்குளத்தூரில் ஒரு பகுதியினர், எல்லா முக்குளத்தோருமே வந்து அப்படி பார்க்க போனால் இங்கே உதயகுமார் இருக்காரு, இன்னும் பல முக்குளத்தோர்கள் இங்கேயும் இருக்காங்க. அதாவது சிதறதான் சிதறும். இது சிதறாமல் ஒன்று சேரணும்னா ஒரு கால் நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து இங்கே மாநில தலைவராக போட்டு அண்ணாமலையை வந்து நீங்கள் வந்து ஓரங்கட்டினதாக இல்லாமல் ஒரு பொறுப்பு கொடுத்து மத்திய அமைச்சராக இப்போ எல்முருகன் இருக்கா மாதிரி ஒரு மத்திய அமைச்சராக்கலாம். 6 மாதத்துக்குள்ளே அவர் வேற எங்கேயாவது ராஜ்யசபா எம்பி ஆக்கிக்கலாம்ல. எம்எல்ஏ இல்லைன்னா கூட, எம்பி இல்லைன்னா கூட அது எப்போ வேணாலும் ஆக்கிக்கலாம். 6 மாதத்துக்குள்ள அசாம்லேருந்து ஹரியானாலேருந்து எங்கே காலியாக இருக்கோ அங்கே ரொம்ப சௌகரியமாக ஆக்கிக்கலாம். அவர் ஒரு முக்கியமான துறையில் வந்து அவருக்கு நல்ல துறையாக கொடுத்து, ஏன்னா திறமையானவரும் கூட, படித்தவர் திறமையானவரும் கூட, உள்துறையிலேயே கூட வந்து அமித்ஷாவுக்கு கீழே கூட ஒரு என்ன சொல்லுது, ஒரு துணை அமைச்சராக வந்து இருந்தால் காவல்துறையில் இருந்தவர் இப்படி வரும் அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறாங்க டெல்லி தகவலில். இல்லை அவரை விட்டுட்டா அந்த டெம்போ கம்மியாயிடும், அண்ணாமலை இருந்தபோது இருந்த டெம்போ நயினார் நாகேந்திரன் வந்தால் பிக்கப் ஆகாது, அவர் மறுபடியும் அவர் இடத்துக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு 2026 தாண்டிடும் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. இல்லை எது நடக்க போகுதுங்கிறது பாஜக மேலிடம் என்ன நினைக்கிறது. ஏன்னா சமீபத்தில் அந்த ஒரு நிதின் அவர் அந்த சுதாகர் ரெட்டி இவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க, அந்த பொறுப்பாளர்கள்லாம் வந்துட்டு போனாங்க, 3-4 பேர் வந்துட்டு போய் தனித்தனியாக வந்து பேசி போயிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாவட்ட தலைவர்கள்லாம் நியமிச்சாங்க. அதுவும் திரு அண்ணாமலை அவர்கள் கை காமிச்சவங்க தான் நியமிச்சதாகவும் பரவலாக பேச அது இருக்குது. அதுதான் சொல்ல வந்தேன். அதாவது அநேகமாக வந்திருப்பவர்கள் பூரா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள். அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலையே எங்கள் மாநில தலைவராக ரீட்டைன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் இதே வந்து அண்ணாமலையை வந்து நீ இல்லை நம்ம வந்து கூட்டணி தான் சேர்ந்தாகணும், நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டா மாநில தலைவராக இருங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து முடிவு பண்ணீங்க அப்படின்னு மேலிடத்தில் அமித்ஷாவும் மோடியும் சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவார் அண்ணாமலை? நீங்கள் மாநில தலைவராக நீடிக்க வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணிக்கு சம்மதிக்க தான் வேணும். ரெண்டாவது அதில் ஒரு நியாயமும் இருக்கு. அப்படி வரும்பொழுது முன்னால் அப்படி தானே இருந்தது. திரு அண்ணாமலை அவர்களும் விமர்சிக்கிறத தவிர்த்துட்டாங்களே, குறைச்சிட்டார்ல. ஏன்னாங்க அரசியலில் ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு வந்து அண்ணாமலை திடீர்னு ஒரு பூங்கொத்தை வாங்கிட்டு போய் ஒரு பழக்கொடையை வாங்கிட்டு போய் அண்ணன் எடப்பாடி என்றையுமே என் மனசில் அடி மனசில் வந்து அண்ணன் என்னையுமே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு 2 பேரும் இப்படி கட்டி தழுவிக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் முடிஞ்சு போச்சு. ஏங்க ஆனானப்பட்ட தினகரன் வந்து பத்திரிகை அலுவலகம் வந்து அப்போ வந்து கலைஞர் குடும்பத்துக்குள்ளே இருந்த, அதாவது இவங்க சன் டிவி குரூப் மாறன் சகோதரர்கள் ஒரு பக்கமும் அழகிரி ஒரு பக்கமும் இருந்தபோது தினகரன் பத்திரிகையால் ஒரு 3 பேரோ 4 பேரோ எரிஞ்சு செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சமாதானம் பண்ணிக்கிட்டு கண்கள் இனித்தன இதயம் பணித்தது, கண்கள் பணித்தன இதயம் இனித்ததுன்னு சொல்லி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சு ஒரே நாளில் ஒரு நியூஸ் ஐட்டத்தில் முடிச்சுட்டாங்களா? யாராவது வந்து ஏங்க இவ்வளோ நாளாக சண்டை போட்டிங்க, அப்போ தினகரன் கேஸ் என்னாச்சு, செத்து போனவங்க அது என்னாச்சு யாராக கேட்டாங்களா? வைகோ நம்பி அவர் வெளியில் வந்ததை நம்பி ஒரு 5 பேரோ 6-8 பேரோ வந்து தீ குளிச்சு செத்து போனான். இப்போ வைகோ எங்கே இருக்காரு? ஸ்டாலினை வந்து ஒருமையிலும் முட்டாள் என்றும்லாம் வந்து அநாகரிகமாக பேசினார். மிக அநாகரிகமாக கடுமையான குற்றச்சாட்டு, பொட்டியா கோபாலபுரத்தில் போச்சு 2G பணம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்படி பேசினவர் வந்து என்னுடைய கல்லறையில் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் திமுகவுடன் சொன்னவர், இன்றைக்கி இப்போ வந்து சில்லறை வந்தவுடனே என்ன பண்ணிட்டாரு? நான் இருக்க வரை திமுகவை தோற்க விட மாட்டேன். ஆமாம், நான் இருக்க வரை திமுகவை யாரும் அழிக்க விட மாட்டேன், இவரே அழிச்சிடுவார் போல இருக்கு. இதை ஏதோ சொல்லுவாங்க, வேறெங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம்னு சொல்லுவாங்க. வேற எங்கேயாவது போய் ஏமாந்துடாத இங்கே வான்ற மாதிரி நான் இருக்கும் வரை திமுக அழிக்க விடுவோம். என்ன பண்ணுவார்? இவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது, இவர் என்ன பெரிய போராட்டம் பண்ணி என்ன பண்ண போகிறாரு? வயதாகிடுச்சு, வயது மூப்பு. எதுக்காக சொல்லுன்னா இதெல்லாம் அரசியலில் ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு ஃபோட்டோ, ஒரு செய்தி, அது மாதிரி இது மாதிரி ஒரு கூட்டணி இருக்குது. இதில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசுகிறது வந்து திடீர்னு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாருன்னா கண்டிப்பாக டெல்லியோடைய ஏதோ ஒரு க்ரீன் சிக்னலில் தான் பேசுகிறாருன்னு நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இவ்வளவு நாள் நயினார் நாகேந்திரன் ஒன்றும் வாயை திறந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி பற்றி எந்த இடத்துலையும் அவர் பேசுனது இல்லை. இப்போ பேசுறாருன்னா தலைவர் எடுக்க அதெல்லாம் பாஜக தலைவர் எடுக்க முடியும்னு விட்டுருவாங்க, விளையிடுவாங்க அந்த நேரத்தில். ஆமாம், இதெல்லாம் வந்து மாநில தலைமையும் மத்திய தலைமையும் கலந்து பேசி அப்படின்னு சொல்லி விளையிடுவாங்க. இப்போ அவர் தைரியமாக அப்படி பேசுறாருன்னா பின்னால் இருந்து மேலிடம் தான் அவரை பேச அனுமதி கொடுத்திருக்கிறது அல்லது பேச செய்திருக்கிறது அப்படி நம்புவதற்கான ஒரு ஒரு காரணிகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு கேள்வி வருது. அந்த மாதிரி வரும்போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியதுன்னா ஒன்று வந்து விஜய், இன்னொன்று வந்து சீமான் வந்து சமீப காலத்தில் இந்த பெரியார் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து வெளிப்படையாகவே வந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார். ஹெச் ராஜாவும் பேசியிருக்காரு. அவர் இடைக்கால தலைவராக இருந்தவர், இவர் இப்போதைக்கு மாநில தலைவராக இருக்கார். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் தான் மாநில தலைவர். ஆக இவங்க வந்து சீமானுடைய அதே கருத்து, பெரியாரை பற்றி பலருக்கு இதே கருத்து இருக்கலாம், பட் யாரும் வந்து ஓப்பனாக வெளியில் வந்து பேசுறது இல்லை. ஏன்னா பெரியாருங்கிற சப்ஜெக்ட் வந்து ஆட்டம்பாம் மாதிரி எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ சீமான் தான் வந்து அதை வந்து அந்த ஆட்டம்பாமை வந்து அது ஒன்றும் இல்லை, அது சும்மா புசுவானங்கிற மாதிரி வந்து அதை வந்து போய் தொட்டவர் 61 வழக்கு போட்டு அந்த வழக்கெல்லாம் நிற்காது. ஏன்னா பெரியார் பேசின விஷயத்தை அவர் எடுத்து புத்தகங்கள்லேருந்து கோட் பண்ணி பேசுகிறாரு. அதை எப்படி வந்து குற்றம்னு சொல்ல முடியும்? கலவரத்தை தூண்டுவது வந்து எப்படி சொல்ல முடியும்? அதாவது இந்த சமயத்தில் ஏன் பேசினீர்கள்னு சேர்த்தா, ஏன் இப்போ நம்ம வந்து காந்தி என்ன பேசினாரு, நேரு என்ன பேசினாரு, அதுக்கு முன்னால் நேதாஜி இப்படி பேசினாருன்னு எடுத்து நம்ம பேசுகிற மாதிரி பெரியார் இப்படி பேசினாருன்னு சொன்னது வந்து அது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள். யாருடைய கண்ணோட்டத்தில் கருத்துக்கள்லாம் அவங்களுடைய இது இல்லை. அந்த கருத்துக்கள் சரின்னு சொல்கிறவங்க பெரியாரிஸ்டுகள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள யாரும் தடுக்கலையே. பெரியாரிஸ்டுகளை யாரும் பெரியார் வாழ்கன்னு சொல்கிறதையோ அவர் சமூக நீதி தலைவர்னு சொல்கிறதையோ யாரும் தடுக்கலையே. நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தமிழர்களுக்கு எதிராக இருந்து பிடிக்கலங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது இன்ஃபேக்ட் அழகாக சொன்னார் அவர் சீமான் கூட, நீங்கள் பெரிய புராணத்தை எதிர்க்கிறீங்க, நாங்கள் பெரியார் புராணத்தை எதிர்க்கிறோன்னாரு. உண்மைதானே? அப்போது அந்த வகையில் கொள்கை வித்தியாசங்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது, ரெண்டாவது நீங்களே ஒரு காலத்தில் வந்து அவரை கழுவி ஊற்றிருக்கீங்க பெரியாரை, எதில் முரசொலியில். அதைத்தான் இப்போ எல்லாரும் கோட் பண்ணுறாங்க. நீங்கள் முரசொலியில் எழுதுனது தான் கோட் பண்ணுறாங்க. அப்போது பேசுனது தவறு என்றால் அன்றைக்கு எழுதுனது எப்படி வந்து சரியாகும்? ஸோ இதெல்லாம் இந்த கருத்தியலை தாண்டி நீங்கள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அண்ணாமலை வந்து சீமானை சப்போர்ட் பண்ணி வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ சீமான் வந்து இது வரைக்கும் கூட்டணியே வந்து அமைச்சது இல்லை. ஆனால் உண்மை, அவர் எந்த சூழ்நிலையிலையும் வந்து கூட்டணி வேண்டான்னு தனியாக நின்று தோத்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக நின்று இருக்காரு, தோற்றுருக்காரு. அதே சமயம் எவ்வளவு நாள், ஏன்னா கூட இருக்கிற தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து சோர்வடைஞ்சிருவாங்க. கையிலேருந்து செலவு பண்ணி எவ்வளோ நாள் நிற்கிறது, தோக்கிறதுக்குன்னே எவ்வளோ நாள் நிற்கிறது. தனியாக நின்னோன்ற ஒரு துணிச்சலுக்கு ஒரு பாராட்டு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நாக்க வழிக்கிறதா? அரசியலில் வந்து பதவிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும். நான் சொல்கிறது வந்து முதல்வராக ஆட்சிக்கு வருவது என்பது உச்சக்கட்ட விஷயம். இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 எம்எல்ஏ வரணும், 4 ஒரு 10 ஊராட்சியில் வந்து வரணும். ஆமாம், மேயர் மாநகராட்சி தலைவராக வரணும். இதெல்லாம் வந்தால் தானே உங்களுக்கு வந்து பதவி, அதிகாரம். நான் மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொன்னால் அது செஞ்சு காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் அதை அப்படியும் எடுத்துக்கலாம். அரசியல்வாதினா பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் வர்றாங்கன்னு சொன்னால் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு வரணும். ஒரு எலெக்ஷன்லேயும் 10-20 லட்ச ரூபா செலவு பண்ணுறவன் சொத்தை வித்துட்டு கட்சி செலவு பண்ணிட்டு சும்மா போண்டியாகிறதுக்கு எப்படி ஒத்துப்பான்? என்னைக்காவது ஒரு நாள் அந்த பணம் வந்து அந்த முதலீடு வந்து இல்லை, அந்த முதலீடு வந்து திரும்பி வரணும், வட்டியோடு வரணும்னு நினைக்கிறதுல அரசியலை வியாபாரமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு அது இயல்பான ஒரு எண்ணமாக இருக்கலாம். 90% பேர் அரசியல்வாதிகள் வந்து அந்த வியாபார நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார்கள், எந்த கட்சியாக இருந்தாலும். அப்படி இல்லாமல் வந்து நேர்மையாக வந்து போட்டுக்கிட்ட சட்ட வேட்டியை வந்து தோச்சு கட்டிக்கிட்டு காரில் ஏற மாட்டேன்னு சொல்லி பஸ்ஸில் போனவர் வந்து நல்ல கண்ணு போன்றவர்கள் 100 வயசு ஆகிடுச்சு. அவர் வச்சு தான் தமிழக அரசியல் பத்திரிகை முதலாக நான் வந்து தொடங்கும்போது அவர் கையால் தொடங்கினேன். எதுக்காகனா அவர் கம்யூனிஸ்ட்டுங்கிறதுக்காக இல்லை, கம்யூனிஸ்ட்லேயே நேர்மையான கம்யூனிஸ்ட்டுங்கிறதுக்காக இல்லை, நேர்மையான அரசியல்வாதி என்பதற்காக. அவர் வந்து சொத்து சேர்க்கலை, தன்னுடைய துணியை தானே, அதாவது அந்த அளவுக்கு ஒரு எளிமையான நேர்மையான வாழ்ந்தார். ஆனால் அவரை கோயம்புத்தூரில் எம்பிக்கு நிற்க வச்ச போது 2000 ஓட்டு வாங்கினார், டெபாசிட் போயிடுச்சு. மக்கள் வந்து நேர்மையானவர்களுக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து இதை நீங்கள் வந்து அரசியல்வாதிகளை மட்டுமே நம்ம குற்றம் சாட்ட முடியாது.
அவன் ஊழல் பண்ணுறான், அவன் அராஜகம் பண்ணுறான்னு. மக்கள் என்ன பண்ணுறாங்க? நேர்மையாக இருக்கிறவனை வந்து சப்போர்ட் பண்ணாதானே அடுத்தது 4 பேர் நேர்மையாக இருப்பான். என்ன பண்ணுறாங்க? வாங்கின விஷயத்துக்கு நன்றியாக இருக்கிறாங்க, வாங்கின காசுக்கு மட்டும் நன்றியாக இருக்காங்க. ஸோ அதாவது சுயநலம் என்பது அடிமட்டத்தில் மக்கள் வரைக்கும் போயிடுச்சு. அரசியல்வாதிகள் சுயநலமாக இருக்கிறார்கள்னா ஏங்க, ஒன்றுமே இல்லாமல் எங்கேயோ ஊர்லேருந்து கிராமத்திலேருந்து இங்கே வந்து பிழைக்க வந்த அரசியல்வாதிகள் எல்லாரும், ரிக்ஷா ஓட்டுறவங்க, அப்புறம் வந்து பிளம்பராக இருந்தவர், டிப்பர் லாரி டிரைவராக இருந்தவரெல்லாம் வந்து எல்லாரும் ஆளுக்கு 50,000 கோடி, 1,00,000 கோடி, 30,000 கோடின்னு நீங்கள் பணம் வச்சுருக்காங்க. கல்லூரிகள், இந்த இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜு எல்லாம் சொத்து வாங்கி போட்டிருக்காங்கன்னா இது சாதாரணமாக உழைச்சி வந்துட முடியுமா? 30 வருஷம் 40 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவன் என்ன வாங்கிட போகிறான்? ஒரு சொந்தமாக அது வீடு கடனில் வாங்கி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து இந்த அரசியல்ங்கிறது ஒரு வியாபாரங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி நம்ம அந்த கூட்டணி விஷயத்துக்கு வரும்போது சீமான் வந்து ஒரு கால் இப்போ அதாவது இது வரைக்கும் வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலை. இப்போ நயினார் நாகேந்திரன் பேசுறது ஒரு பக்கம் அதை எடுத்துங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வரலாம், இது வரைக்கும் வராதுன்னு முக்கியமாக அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி சொல்லுவார், அதை விட முக்கியமாக ஜெயக்குமார் சொல்லுவார். ஆனால் இப்போ நயினார் நாகேந்திரன் இதுவரை அவ்வளவாக இதை பற்றி பேசாதவர், பேச அனுமதிக்கப்படாதவர் இப்பொழுது வந்து பேசுகிறார். அப்போ இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அண்ணாமலை இருக்காரா, இங்கேயே இருக்காரா இல்லையாங்கிறது அது ஒரு தனி விஷயம். இங்கேயே இருந்துட்டு கூட மேலிடம் முடிவு செய்தால் வந்து தடுக்க அண்ணாமலை என்ன செய்ய முடியும்? ஸோ அது அடுத்தது வந்து பிஜேபி, டிடிவி அதெல்லாம் வந்து மிக சிறு கட்சிகள், அவங்கெல்லாம் பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பாமக ஏற்கனவே அங்கே இருக்குது. பாமக அங்கே இருக்குது அப்படிங்கும்போது திரும்ப வந்து கட்டாயம் வேறு வழி இல்லை, விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்க. பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது உங்களுக்கு சாதி ரீதியான பல விஷயங்கள். இப்போ வந்து ஒரே ஒரு ஆட் மேன் அவுட் வந்து விஜய் மட்டும்தான் இருப்பார். விஜயும் வந்து இப்போ பரந்தூரில் போய் அதாவது திமுகவில் நிறைய அரசியல் பிழைகள் செய்கிறார்கள். அவரை விஜய் வந்து பரந்தூருக்கு போகும்போது நீங்கள் வந்து 10 கார் தான் எடுத்துகிட்டு போகணும், 8 கிலோமீட்டருக்கு முன்னால் அந்த கிராமங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. 13 நீர்நிலைகள் வந்து அழிச்சு 13 கிராமத்தில், அப்படின்னா அந்த நீர்நிலைகள் அழிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த தண்ணியெல்லாம் அது சென்னை சுற்றுப்புற பகுதியில் தான் வெள்ளம் வரும். சென்னையை சுற்றி இப்போ இந்த வேளச்சேரி, பள்ளிக்கரணைங்கிற அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அங்கே இருக்கிற நீர்நிலையெல்லாம் அழிச்சிங்கன்னா. அவர் விஜய் வந்து அரசியல் தான் செய்கிறாரு, அவர் பஞ்சு டைலாக் தான் பேசுகிறாரு. ஏங்க, சாதாரண அரசியலில் இருக்கிறவங்களே வந்து நேரடியாக அரசியலுக்கு வந்தவர்களே பஞ்சு டைலாக் பேசும்போது சினிமாலேருந்து வந்த ஹீரோ வந்து பஞ்சு டைலாக் பேச மாட்டாரா? அவர் வந்து விவசாயிகள் கால்பட்ட மண்ணை தொட்டு அப்படின்னா வழக்கமாக டைலாக்லாம் விட்றாரு, அதெல்லாம் ஓகே. அப்போது வந்து பரந்தூரில் வந்து அவர் வந்து அந்த கிராமத்துக்கெலாம் போகக்கூடாது, இப்படிலாம் நிறைய கண்டிஷன் போட்டவங்க சீமான் வீட்டுக்கு முற்றுகையிடுறதுக்கு எல்லாம் அனுமதி எல்லாம் சந்தோஷமாக கொடுத்தீங்கள. அதே மாதிரி ஆளுநருக்கு எதிராக வந்து போராட்டம்னு சொல்லி நாள் மத்தியானம் சொல்லி மறுநாளைக்கு வந்து காலையில் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடந்ததில்ல திமுகவினர். ஆனால் அதே சமயத்தில் மற்ற கட்சிகள்லாம் நடத்துகிறோன்னா குறைந்தபட்சம் காவல்துறைக்கு 5 நாட்கள் நோட்டீஸ் கொடுக்கணும். நீங்கள் இப்போ அந்த 5 நாள் நோட்டீஸ் திமுகவுக்கு கிடையாதா? இல்லை, இது வெளிப்படையாகவே தெரிந்த ஒன்று தானே. ஆளுங்கட்சின்னா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க தலைவர். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு மேட்டரை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி நாளைக்கே வந்து ஒன்று அட்லீஸ்ட் வந்து நீங்கள் என்ன 5 நாள் பொறுத்து வச்சிங்கன்ற. நீங்கள் நல்லவர்களாக இருங்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நல்லவர்களாக நடிக்கவாவது செய்யுங்களேன்னு தான் நம்ம கோரிக்கை விடுக்கிறோம். நல்லவர்களாக அரசியல்வாதிகளால், நான் இந்த கட்சின்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. குறைந்தபட்சம் நல்லவர்களாக நடிக்கவாவது செய்யலாமே. இப்போது ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை 5 நாள் பொறுத்து வைக்கலாம் இல்லையா? வச்சுட்டு நீங்கள் ஒரு அனுமதி கேட்டு அதில் அவங்க ஒரு 4 கண்டிஷன் போட்டால் மாதிரியும் அந்த கண்டிஷன் நீங்கள் நிறைவேற்றின மாதிரியும் ஒரு கணக்கு காமிக்கலாம் இல்லையா? அதை நடிக்கலாம் இல்லையா? மறுநாளே வச்சுக்கிட்டு அப்போ என்ன ஆகுது? விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அது ஒரு அப்போ என்ன ஆகுது? அப்படிதான் ஏன் செய்வேன், உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது திமுக வந்து ஆளுங்கட்சி வந்து ஆணவம், பாசிசம் விமர்சனம் வருது இல்லை. அந்த விமர்சனம் எதிர்கட்சிகள் செல்லும்போது வலைதளங்களில் அதுவும் இப்போல்லாம் வரும்போது மக்கள் மனதில் வந்து அதை வந்து ஆமாம் ரொம்ப தான் ஆட்டம் போடுறாங்க, இவங்க ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு ஒரு எதிர்வினை வருகிறது இல்லை. நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் அதான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து யூ ஷுட், இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ ஷுட் நாட் ஓன்லி பி ஆனஸ்ட் பட் அப்பியர் டு பி ஆனஸ்ட். நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் பத்தாது, நேர்மையாக இருப்பதாக மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். யூ ஷுட் அப்பியர் டு பி ஆனஸ்ட்.
ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கீங்களா இல்லையாங்கிறத தாண்டி நல்லவர்களாக இருப்பதாக நடிக்கவாவது வேண்டும்ங்கிறதான் நம்ம சொல்கிறது. அதை திமுக வந்து எந்த காரணத்தினாலேயோ அந்த அவங்களுக்கு ஒன்றும் அரசியல் தெரியாமல் இல்லை. இவ்வளோ எல்லா கட்சியை விட மூத்த கட்சியாக தான். காங்கிரஸை தவிர்த்து விட்டு பார்த்தால் மற்ற கட்சிகளில் வந்து மூத்த கட்சி திமுக, காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட்டுகள் மிகவும் வந்து பலம் இழந்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ஆலமரம் போன்ற ஒரு இயக்கமான திமுகவில் எவ்வளோ பேர் துரைமுருகன் மாதிரி, அதாவது ஸ்டாலின் அவர்கள் வேணால் ஓரளவுக்கு கலைஞருடைய மகன் என்ற முறையில் வந்து மேலே வந்தாருன்னு சொல்லலாம், இல்லை வயது வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ துரைமுருகனோ நேருவோ பொன்முடியோ இவங்கெல்லாம் வந்து ஆதி காலத்திலிருந்து கலைஞருடைய பயணம் செய்தவர்கள். அதாவது ஏறத்தாழ 75-85 வயதுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ வருடங்களாக 50 வருட அரசியலில் இருக்காங்க. அப்போது இவங்களாவது வந்து என்ன செய்யணும், நீங்கள் இப்போ 5 நாள் அனுமதி, நான் காவல்துறையில் அனுமதி கேட்டு அனுமதி வாங்கி எல்லாருக்கும் 10 கண்டிஷன் போட்டாங்கன்னா உங்களுக்கு மட்டும் 8 கண்டிஷன் போடுற மாதிரி சௌகரியமான கண்டிஷனாக போட்டு கொஞ்சமாவது நடிங்கன்றானா. அந்த அளவுக்கு கூட இல்லாமல் நான் அப்படி தான் செய்வேன், உங்களால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி பண்ணும்பொழுது மக்களிடையே அந்த இமேஜ் வந்து அஃபெக்ட் ஆகும். இவ்வளவு திமிர் பிடிச்சி ஆடுறாங்க, அப்போ என்ன மாற்றத்தை விரும்புவார்? அதுதான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுன்னு சொல்லுது. அதான் அப்போது திமுக வரணுமா வேணாமா அது மக்கள் முடிவு பண்ணணும், நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்யுங்க, அதுக்கப்புறம் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ பண்ணணும்னு. இப்போ விஜய் மட்டும்தான் தனியாக இப்போ விஜய் பரந்தூரில் போய் அந்த வேன் மேலே ஏறி வந்ததுனால விஜய்க்கு பெனிஃபிட்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட்டு. என்ன பேச விடலை, அனுமதி முதல்ல கொடுக்கலைங்கிறதே. அனுமதியில் வந்து 10 வண்டிக்கு மேலே வரக்கூடாது, 100 பேருக்கு மேலே வரக்கூடாது, மற்ற மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போதே அவரை விட்டுருந்தா ஒரு கால் வந்து அது பெருசாக வராமல் இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் என்ன விடலை பாருங்கள் அப்படிங்கும்போது அவருடைய இமேஜ், இப்போ சீமான் வீட்டை முற்றுகையிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய இமேஜ் மேலே போகுது. இல்லை நீங்கள் வந்து சீமான் பெரியாரை பற்றி பேசு, அது ஏதாவது பேசிட்டு போகிறார், பேசாமல் போங்கன்னு சொன்னால் அது மேட்ரு அதோடு முடிஞ்சிருக்கும். அவர் பேரில் ஒரு 61 வழக்கு போட்டு அவர் வீட்டை முற்றுகையிடுறேன்லாம் சொன்னோன்னே என்னாச்சு? இன்றைக்கி வந்து முற்றுகையிட்டவங்களை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? திருமுருகன் காந்தியை பற்றியோ இல்லை வந்து போன கோவை ராமகிருஷ்ணனை பற்றியோ யாராவது பேசுகிறாங்களா? அவங்கெல்லாம் திமுகவுடைய வழக்கமான நம்மளுடைய பாஷையில் சொல்ல போனால் சொம்பு ஜால்ரான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சர்வசாதாரணமாக வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க பின்னால் இருந்து ஏற்கிறாங்க, அதனால் வந்தாங்கன்னு. அப்போ கூட நீங்கள் எவ்வளோ பேர், என்ன 1,00,000 பேராக வந்துட்டாங்க, 1000 பேர் போனீங்க, 1000 பேரோ 1200 பேரோ போய் இப்போ என்ன சாதிச்சிங்க? இதனால் பெரியார் பேரை நீங்கள் வந்து அந்த அவர் சொன்ன விமர்சனங்கள் அந்த சர்ச்சைகள் எல்லாமே தீர்ந்து போச்சா? இல்லை, இது இன்னும் அதிகமாகி எல்லோரும் பெரியார் இப்படி பேசியிருக்காரா, அப்புறம் வேறு என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக உள்ளே போகிறான். ஸோ நீங்கள் வந்து செய்கிறது வந்து இது, அதாவது உங்களுக்கு எதிராக எதிர்வினையாக வந்து போகிறது. அப்போ கூட்டணின்னு வரும்பொழுது இப்போ அதாவது ஒரே வார்த்தையில் நான் என்ன சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இதுவரை வந்து 5 அணி 4 அணி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ தான் அந்த எதிர்கட்சிகளுக்குள்ள இப்படி இருந்தால் உருப்படாமல் போயிடுவோம், எல்லா எதிர்கட்சிகளுக்கும் தெரிய வருது அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளுக்கும் ஒரு தெளிவு இப்போ தான் கிடச்சிருக்கு. அந்த அழுத்தம், அந்த நெருக்கடி இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஒற்றுமை வந்து எவ்வளவு அவசியங்கிற நெருக்கடி அழுத்தம் இப்போ அவங்களுக்கு புரியுது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா சீமானும் பாஜகவும் நெருங்குற மாதிரி இருக்குது, அதிமுகவும் பாஜகவும் நயினார் நாகேந்திரன் பேசுகிறத வச்சு நெருங்குற மாதிரி இருக்குது. இப்போ விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கிறாரு. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு உதாரணம், செல்வ பிறந்தகை என்ன சொன்னார், இண்டி கூட்டணிக்கு விஜய் வரவேற்கிறோன்னார். அவர் ஏன் சொல்கிறாரு, திமுகவில் 200 சீட்டு தான் அவங்களே வச்சுக்கிட்டு 34 சீட்டை மட்டும் காங்கிரஸ் திருமாவளவன் எல்லாருக்கும் பிரித்து, கம்யூனிஸ்ட்டு ஜவஹர்லா எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். ஆளுக்கு எவ்வளோ வரும்? 4 சீட்டு 5 சீட்டுக்கு மேலே யாருக்கும் வராது. அப்போது செல்வ பிறந்தகை என்ன கணக்கு போடுறாரு, அப்படி ஒரு காலம் நமக்கு மரியாதையே இல்லாமல் 4 சீட் தான் கொடுப்பேன்னு சொன்னோம். போனவரெல்லாம் 20 இடத்துலையும் பண்ணினாங்க, 10 12 ஜெயிச்சாங்க நினைக்கிறேன், 12 சீட்டு என்னமோ இருக்காங்க. அந்த அளவுக்கு கூட அதை விட கம்மியாக கொடுத்தாங்கன்னால் நம்ம வந்து ஒரு கால் விஜயோட போனால் விஜய் ரசிகர்கள்னு அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு திமுக நம்மளை உதாசீனப்படுத்தினால் நமக்கு உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றால் எதுக்கு இருக்கட்டும், விஜய் கூட போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போவே வந்து விஜய் இண்டி கூட்டணி கூப்பிட்றாங்க, இண்டி கூட்டணி வரல, சரி இண்டி கூட்டணியை விடுங்க, நம்ம 2 பேர் கூட்டணிக்கு போகலான்னு ஒரு கால் காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் வந்து விஜயுடன் போகலாம்.
தன்னிச்சை அப்படி முடிவு எடுக்குமா? ஏன் எடுக்கக்கூடாது? மேலிடம் அவங்களுக்குன்னு என்ன மேலிடம் என்ன? இப்போ மேலிடத்தினால திமுகவை நம்பி இப்போ வடநாட்டில் எங்கே எலெக்ஷன் நடந்தாலும் திமுகவை கூப்பிட்றாங்களா? ஏன்னா இவங்களை இப்போ திமுகவை கூப்பிட்டாங்கன்னா முதல்வரையோ துணை முதல்வரையோ கூப்பிட்டு வடநாட்டில் எந்த தேர்தலில் கூப்பிட்டாலும் சனாதன எதிர்ப்புன்னு இவங்க பண்ணுற வரைக்கும் அங்கே இந்துக்களோட ஓட்டு வராது. அதனாலே கூப்பிடாம இருந்திருக்காங்க. எங்கே கூப்பிட்டாங்க? தேர்தல் ஹரியானா எல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்தது. ஆனால் ஒன்று இவங்களை சும்மா வந்து அங்கே தமிழர்கள் வாழும் பகுதியாவது ஒரு 2 இடத்துலையாவது கொண்டு போய் பேச வைப்பாங்களே. மகாராஷ்டிராவில் தேர்தல் வந்துச்சு. மகாராஷ்டிராவில் தாராவி மாதிரி தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதி கூட வந்து திமுக கூட்டு போலையே. காங்கிரஸே போய் பிரச்சாரம் பண்ணாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ். ஆனால் திமுக போன மாதிரி இல்லை. திமுக போல. ஏன் திமுகவை கூப்பிடலன்னா அது ஆன்டி எஃபெக்ட் ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். இந்த சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் பொதுவாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். ஏங்க இந்துக்களில் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்னு பார்த்தீங்கன்னா 1% 1.5% தான் இருப்பான். பெரும்பான்மை இந்துக்கள். அது அகைன் பெரும்பான்மை இந்துக்கள். அதுலேயும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் தான் மிக அதிகம். நம்பிக்கை இல்லாதவங்கிறது அது கூட நம்பிக்கை இல்லாதவன் வெளியில் வந்து கருப்பு சட்டை போட்டு ஆர்ப்பாட்டத்தில் வருவான். ரகசியமாக வந்து அத்திவரதர் வந்து எடுக்கிறாங்க. இல்லை இந்த திருச்செந்தூரில் வந்து காவடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சத்தம் போடாமல் அதில் போய் சேர்ந்துப்பான். திருப்பதிக்கு போகிறது, திருப்பதிக்கு போகிறவங்களாம் அப்போ கோயிலுக்கு போகிறது வந்து அதெல்லாம் போயிங்க. சும்மா வெளியில் வரும்போது அந்த போராட்டம் வரும்போது மட்டும் கருப்பு சட்டை போட்டு வருது. அது ஒரு நாடகம், அரசியல் நாடகம். எதுக்காக சொல்லணும்னா இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து ஒற்றுமை எவ்வளவு அவசியம் என்பதை உணரத் தொடங்கிவிட்டன என்று தெரிகிறது. இதனால் வந்து கூட்டணிகள் வந்து சேர்வதற்கு எப்படி சேருது அப்படின்னு தெரியாது. 2 அணியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கூட்டணிகள் ஓரளவுக்கு அமையும் பட்சத்தில் 3 அணிகளாக வரலாம். 5ங்கிறது 3 ஆகும்போதே அது திமுகவுக்கு அழுத்தத்தை கொடுக்கும். எதிர்கட்சிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அதில் எப்படி வருதுங்கிறது அண்ணாமலை இங்கே இருக்காரா, சீமானோட பாஜக கூட்டணி சேருமா, அதிமுக பாஜக கூட்டணி வருமா, எவ்வளோ கேள்விகள் இருக்குது. விஜய் என்ன செய்ய போகிறார்? பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வரலன்னா விஜய் ஒரு கால அதிமுகவோட சேரலாம். ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்துன்னு சொன்னாங்க. ஆமாம், சேரலாம். ஸோ இந்த பர்முடேஷன் ஆடு புலி புல்லுக்கட்டு மாதிரி இருக்குது இப்போது. இது எப்படி வரும் அப்படிங்கிறது நாளடைவில் அடுத்த சில மாதங்களில் தெரிய வரும். இதுதான். ஆக இப்போது திமுகவை எதிர்க்க வேண்டுமானால் ஓரளவுக்கு எதிர்க்கட்சிகள் வந்து ஒற்றுமையாக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற தெளிவு வந்து இப்பொழுது இருப்பதாக தெரிகிறது. இது எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுங்கிறது போக பார்க்கும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.